ரிஷபம் ராசி என்பர்களை இனிய வணக்கம். ரிஷபம் ராசி என உங்களுடைய வாழ்க்கையை பார்த்தால் ஒரு முக்கியமான கேள்வியானது உங்களுக்குள்ளேயே தோன்றிக் கொண்டே தான் இருக்கும். ஏன் நல்ல மனசு கொண்ட எனக்கு மட்டும் இத்தனை மன கஷ்டங்கள் என்று உங்களுடைய மனதிற்குள் நீண்ட நாட்களாகவே இந்த ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்று மனதிற்குள் நீங்கள் வைத்துக் கொண்டே தான் இருப்பீர்கள். உண்மையில் ரிஷபம் ராசியின் அடிப்படை குணம் என்பது பொறுமை, நம்பிக்கை மற்றும் உறுதியான அன்பு. இதுதான் உங்களுடைய குணமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் ஒருவரை நம்பினால் முழுமையாக நம்பக்கூடிய ஒருவர்கள், ஒருவரை காதலித்தால் முழு மனதோடு காதலும் செய்வீர்கள், ஒருவருக்காக இருந்தால் முழுமையாக உங்களை அர்ப்பணித்து விடக்கூடிய நபர்களும் நீங்களாகவே மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் சந்தித்த தண்டனைகள் சாதாரணமான ஒரு தண்டனைகள் கிடையாது. நீங்கள் யாரையும் காயப்படுத்தாதவராகவே இருந்தோம். உங்கள் மீது குற்றங்களானது சாட்டப்பட்டது. நீங்கள் உதவி செய்தவர்களை ஒரு கட்டத்தில் உங்களை விட்டு விலகி போனார்கள். நீங்கள் உண்மையாக இருந்த இடத்தில் கூட உங்களுக்கு பொய்யான குற்றச்சாட்டுக்களானது உங்கள் மீது வரப்பட்டது. ஆனால் நீங்கள் அந்த ஒரு இடத்தில் எந்த தவறுமே செய்யாமல் இருந்தோம். உங்கள் மீது தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டுக்கள் என்பது அது உங்களுடைய மனதை இன்னும் கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்தி எடுத்துக்கொண்டே தான் இருந்தது. இதனாலேயே நான் ஏன் இப்படி அனுபவிக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கணும், எனக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட நிலைமைகள் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உள்ளத்துக்குள்ளேயும் பல முறைகள் கேள்விகள் என்பது எழுப்பப்பட்டே தான் இருக்கிறது. யாருக்கும் புரியாத ஒரு துன்பத்தை நீங்கள் அனுபவித்த ஒரு காலகட்டங்களும் இருக்கும். வெளியே நீங்கள் அமைதியாகவே இருந்தாலும் உள்ளுக்குள்ள நீங்கள் உடைந்த ஒரு மனிதர், அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். எவ்வளவு தான் நீங்கள் வெளியில் அமைதியாக எதையும் பற்றியும் நீங்கள் வெளியில் கூறாமல் இருந்தாலும் மனதிற்குள்ள ஒரு விஷயம் நடந்தால் அதனை நினைத்து நினைத்து உங்களை நீங்களே கஷ்டத்தில் போய் தள்ளிவிடுவீர்கள். இப்படிப்பட்ட நபர்களாகவே மட்டுமே தான் இன்னும் நீங்கள் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இருக்கிறீர்கள். நீங்க ஏன் எல்லாத்தையும் தாங்கி கொண்டு வாழ்றீங்க அப்படின்னா அது உங்களுடைய குடும்பத்துக்காக மட்டுமே தான். ரிஷபம் ராசி என உங்களுக்கு குடும்பங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு படி மேல. குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் உங்களை மிகவும் பாதிக்கும். அதற்கான உண்மையான காரணங்கள் நம்பிக்கையில மோதல்கள், பணச்சிக்கல்கள், புரிதல் இல்லாம இதனால மட்டுமே தாங்க உங்களுடைய குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத ஒரு கவனத்தினால் கவனக்குறைவால் சின்ன சின்ன குற்றச்சாட்டுக்கள், புரிதல் இல்லாமல் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய கண்ணீர் வந்த காலங்கள் மிகவும் வலிமையானவை. இரவு நேரங்கள்ல யாருக்கும் தெரியாம அழுத நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கும். ஆனா உங்களுடைய மனசு உடைந்த நாட்கள், அது ஒரு உறவு முறிவாகவே இருந்தாலும், ஒரு நம்பிக்கை துரோகமாக இருந்தாலும் அது உங்களுடைய முழுமையாக மாற்றி அது உங்களை முழுமையாக மாற்றியிருக்கும். ஏன் அப்படின்னா அதுல இருந்து உங்களால் வெளிவர முடியாது. அதையே நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை இப்படியே போய்விடுமோ என்று நினைத்து நினைத்து அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேடி கொடுத்துவிடும். நீங்க எல்லாவற்றையும் உள்ளுக்குள்ள வைத்துக்கொண்டு வெளியில் காட்டாமல் இருந்தது அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதுவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளுக்கு காரணமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைந்து விட்டது. அதே போல் குடும்பத்தில மரியாதையை காப்பாற்றுவதற்காக நீங்கள் போராடிய போராட்டங்களும் இன்னும் இறந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிறது. மரியாதை மற்றும் கௌரவத்தை குறிக்கும் 9 மற்றும் 10ஆம் இடங்கள் பாதிக்கப்படக்கூடிய காலகட்டங்களில் சமூகத்தில் உங்களுடைய குடும்ப பாரம்பரியத்திற்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்னும் தோன்றிக் கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இருக்கும். பொருளாதார நெருக்கடியாலேயோ, பிள்ளைகளின் சில தவறான முடிவுகளாலேயோ அல்லது வெளியில் ஏற்பட்ட சின்ன சின்ன அவமானங்களாலேயோ உங்களுடைய குடும்ப கௌரவங்கள் வீதிக்கு வரக்கூடிய நிலைமைகள் என்பது ஏற்பட்டு அது உங்களை இன்னும் கஷ்டத்திலும் கவலைகளிலும் ஆழ்த்தி தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தியிருக்கும். அந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய நெஞ்சுக்குள் ரத்தம் அடிந்தாலும் வெளியில் ஒரு புன்னகையை வரவழைத்துக் கொண்டு எங்களுடைய குடும்பத்திற்கு எந்த குறையும் கிடையாது என்று ஊரார் முன்னிலையில் மற்றவர்களின் வாயை அடைக்க வேண்டும் என்று குடும்ப மரியாதைகளையும் மானத்தையும் காப்பாற்ற நீங்கள் நடத்திய போராட்டங்கள் பெரும் ஒரு காவியத்துக்கு நிகரானது. அதைத்தான் இன்னமும் நீங்கள் செய்து கொண்டும் இருப்பீர்கள். குடும்பம் என்றால் உங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும். குடும்பத்துக்காக எது வேண்டுமானாலும் நான் செய்வேன் என்று கூறக்கூடிய ஒரு நபர்கள் என்றால் அது நீங்களாக மட்டுமே தான் இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் ரிஷபம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்
பிறந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இழுபறியான பணிகளை செய்து முடிப்பீர்கள். இழுபறியான பணிகள் எதுவாக இருந்தாலும் அதை இப்பொழுது தொட்டால் அதில் உங்களுக்கு மென்மேலும் நன்மைகள் என்பது தானாகவே இனி வரக்கூடிய நாட்களில் கிடைத்துவிடும். நீண்ட நாள் ஆசைகள் இப்பொழுது நிறைவேறி அதிலேயும் போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. மற்றவங்களுக்கு ஆலோசனை கூறுவதை கொஞ்சம் தவிர்த்து கொண்டால் மட்டுமே தான் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். மற்றவர்கள் என்று அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் தலையிட்டால் அது உங்களுடைய வாழ்க்கையவே இன்னும் முற்றிலுமாகவே மாற்றி போட்டுவிடும். ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் இப்பொழுது பிறந்து யாரிடம் எப்படி இருக்க வேண்டும், எங்கு எப்படி பேச வேண்டும் என்கிற ஒரு சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது ஒரு பாடத்தை தேடி கொடுக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிராக இருந்தவர்கள் அனைவரும் உங்களை விட்டு விலக செல்கிறார்கள். வேலையாட்கள் மாற்றங்கள் பற்றிய எண்ணங்கள் இந்த ஒரு நாளில் உண்டாக்கலாம். உயர் அதிகாரிகளிடம் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். அனுசரித்து நடந்து கொண்டால் மட்டுமே தான் இனிமேல் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே இனி வரக்கூடிய நாட்களில் நடக்கும். இன்னும் வரக்கூடிய அடுத்த 30 நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை மெதுவாக ஆனால் உறுதியான முறையில் உயரத் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? உங்களுடைய மனதில் இருந்த பயத்தையும் பழைய நினைவுகளையும் நீங்கள் அப்படியே அடியோடு மறக்க வேண்டும். அப்படி நீங்கள் அடியோடு மறந்தால் மட்டுமே தான் இனிமேல் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். நீங்கள் கடந்த காலத்தை பிடித்து கொண்டே இருந்தால் இந்த நல்ல நேரத்தின் பலனை முழுமையாக பெற முடியாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போய்விடும். அதனாலேயே இப்ப நான் புதிதாக ஆரம்பிக்கிறேன் என்ற மனநிலைமையை உங்களுக்குள்ள நீங்க கொண்டு வரணும். அதை கொண்டு வந்துட்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதை பண்ணணும், எதை பண்ணக்கூடாது என்பதை பற்றி நீங்களே யோசித்து பாருங்க. அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். உடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி திரும்ப வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. நீண்ட நாட்களாகவே இருந்த பிரச்சனைகள் இப்பொழுது மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக தொடங்கி என் கணவன் மனைவி பிரச்சனையிலிருந்து வீட்டில் இருக்கக்கூடிய பணப்பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு தீர்வு என்பது இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக கிடைக்கும். எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படக்கூடாது. உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை தான் மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே உயர்த்தி காட்டும். இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பும் இந்த நேரத்தில் மீண்டும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். நீங்கள் விட்ட கண்ணீர் அது இனிமேல் சிரிப்பாக மாறும். உங்களை காயப்படுத்தியவர்கள், உங்களை மதிக்காதவர்கள் அனைவரும் உங்களுடைய மாற்றத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். நீங்கள் இழந்த அன்பு இன்னும் பெரிய சந்தோஷமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திரும்ப தேடி வரும். இது உங்களுக்கான ஒரு நேரம். நீண்ட நாட்களாகவே நீங்கள் காத்திருந்த அந்த நேரங்கள் இப்பொழுது தான் ஆரம்பிக்கப் போகிறது. எனவே அந்த நேரத்தை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் தான் இனிமேல் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறிவிடும். இந்த காலம் உங்களை எந்த அளவுக்கு முன்னேற்றம் தரும் என்றால், நீங்கள் உங்களுடைய முயற்சியில் தொடர்ந்து முயற்சி கொண்டே இருந்தால் அது உங்களுடைய வாழ்க்கையின் அடித்தளமை மாறக்கூடிய அளவுக்கு ஒரு முன்னேற்றம் என்பதை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதையும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். வெளியில் ஒரு புன்னகையை வரவழைத்துக் கொண்டு எங்களுடைய குடும்பத்திற்கு எந்த குறையும் கிடையாது என்று ஊரார் முன்னிலையில் மற்றவர்களின் வாயை அடைக்க வேண்டும் என்று குடும்ப மரியாதைகளையும் மானத்தையும் காப்பாற்ற நீங்கள் நடத்திய போராட்டங்கள் பெரும் ஒரு காவியத்துக்கு நிகரானது. அதைத்தான் இன்னமும் நீங்கள் செய்து கொண்டும் இருப்பீர்கள். குடும்பம் என்றால் உங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும். குடும்பத்துக்காக எது வேண்டுமானாலும் நான் செய்வேன் என்று கூறக்கூடிய ஒரு நபர்கள் என்றால் அது நீங்களாக மட்டுமே தான் இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் ரிஷபம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் பிறந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இழுபறியான பணிகளை செய்து முடிப்பீர்கள். இழுபறியான பணிகள் எதுவாக இருந்தாலும் அதை இப்பொழுது தொட்டால் அதில் உங்களுக்கு மென்மேலும் நன்மைகள் என்பது தானாகவே இனி வரக்கூடிய நாட்களில் கிடைத்துவிடும். நீண்ட நாள் ஆசைகள் இப்பொழுது நிறைவேறி அதிலேயும் போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. மற்றவங்களுக்கு ஆலோசனை
பிரச்சனை கூறுவதை கொஞ்சம் தவிர்த்து கொண்டால் மட்டுமே தான் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். மற்றவர்கள் என்று அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் தலையிட்டால் அது உங்களுடைய வாழ்க்கையவே இன்னும் முற்றிலுமாகவே மாற்றி போட்டுவிடும். ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் இப்பொழுது பிறந்து யாரிடம் எப்படி இருக்க வேண்டும், எங்கு எப்படி பேச வேண்டும் என்கிற ஒரு சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது ஒரு பாடத்தை தேடி கொடுக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிராக இருந்தவர்கள் அனைவரும் உங்களை விட்டு விலக செல்கிறார்கள். வேலையாட்கள் மாற்றங்கள் பற்றிய எண்ணங்கள் இந்த ஒரு நாளில் உண்டாக்கலாம். உயர் அதிகாரிகளிடம் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். அனுசரித்து நடந்து கொண்டால் மட்டுமே தான் இனிமேல் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே இனி வரக்கூடிய நாட்களில் நடக்கும். இன்னும் வரக்கூடிய அடுத்த 30 நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை மெதுவாக ஆனால் உறுதியான முறையில் உயரத் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? உங்களுடைய மனதில் இருந்த பயத்தையும் பழைய நினைவுகளையும் நீங்கள் அப்படியே அடியோடு மறக்க வேண்டும். அப்படி நீங்கள் அடியோடு மறந்தால் மட்டுமே தான் இனிமேல் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். நீங்கள் கடந்த காலத்தை பிடித்து கொண்டே இருந்தால் இந்த நல்ல நேரத்தின் பலனை முழுமையாக பெற முடியாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போய்விடும். அதனாலேயே இப்போ நான் புதிதாக ஆரம்பிக்கிறேன் என்ற மனநிலைமையை உங்களுக்குள்ள நீங்க கொண்டு வரணும். அதை கொண்டு வந்துட்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதை பண்ணணும், எதை பண்ணக்கூடாது என்பதை பற்றி நீங்களே யோசித்து பாருங்க. அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி திரும்ப வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. நீண்ட நாட்களாகவே இருந்த பிரச்சனைகள் இப்பொழுது மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக தொடங்கி என் கணவன் மனைவி பிரச்சனையிலிருந்து வீட்டில் இருக்கக்கூடிய பணப்பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு தீர்வு என்பது இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக கிடைக்கும். எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படக்கூடாது. உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை தான் மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே உயர்த்தி காட்டும். இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பும் இந்த நேரத்தில் மீண்டும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும்.